எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக் தமிழன் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ChatGPT வச்சு எப்படி வந்து கதை எழுதுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து கதை எழுதணும்னா, அட்லீஸ்ட் ஒரு கரு மாதிரி ஒன்று வச்சுக்கணும். சில கதாபாத்திரங்களை வச்சுக்கணும் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ChatGPTயை வந்து நம்ம ப்ராம்ப்ட் பண்ணி கேட்கணும். அதை தான் நம்ம இப்படி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதை பற்றி பார்த்தீங்கன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னார், அவர் வந்து அலுவலகத்துக்கு போறதுக்கு அன்னைக்கு ஒரு பர்ட்டிகுலர் நாள்ல வந்து கொஞ்சம் லேட் ஆயிருக்கு அவருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவரோட கார வந்து யாரோ பார்க் பண்ணி பிளாக் பண்ணியிருக்காங்க அந்த கார. அவர்னால அந்த வெஹிக்கிள வந்து எடுக்க முடியல. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப கேட்டிருக்காரு எல்லார்கிட்டயும், எங்க அந்த யாரோட கார் அப்படின்னு, வரவே இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த அந்த நபர் வந்து அந்த கார வந்து பிளாக் பண்ண நபர் வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து கீ ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அதனால நான் கீ எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து 2 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டு அவருனால அந்த கார வந்து அதுக்கப்புறம் ஃபைனலா எடுத்து அ அந்த கார்ல போயிட்டாரு அவரு. பட் நம்ம நண்பரோட அ ஆஃபீஸ் போறதுக்கு அவருக்கு வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு கரு. இந்த கரு வச்சு நம்ம எப்படி வந்து அந்த ஸ்டோரிய வந்து டெவலப் பண்றது அப்படின்றத நம்ம ChatGPTல வழியா பார்க்க போறோம். ஸோ அவரோட நண்பரோட பேர் வந்து கிருஷ்ணா அப்படின்னு வச்சுக்கலாம். அத வச்சு நம்ம இப்போ வந்து அந்த கதை எழுதலாம். ஸோ இப்ப என்ன ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கேன்னா நானு, கை நேம்டு கிருஷ்ணா. அந்த நபரோட பேரு, என்னோட ஃப்ரெண்டோட நபர் பேரு கிருஷ்ணான்னு வச்சுக்குவோம். அவர் வந்து வொர்க்குக்கு லேட் ஆயிட்டாரு. ஏன்னா வந்து அந்த வெஹிக்கிள் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அவரோட வெஹிக்கிள் வந்து சம்படி வாஸ் பிளாக்கிங் ஹிஸ் வெஹிக்கிள்ல. ஸோ ஒருத்தன் ஃபைனலா வந்து அந்த வெஹிக்கிள வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அன்லாக் பண்ணிட்டு, கேம் ஓவர் அண்ட் அன்லாக்ட் அந்த அந்த ப அந்த அந்த நபர் வந்துட்டு அன்லாக் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து கீ இஷ்யூஸா இருந்துச்சு. ரைட் அ நைஸ் ஸ்டோரி அபௌட். இவ்வளவுதான் நான் ப்ராம்ப்ட் குடுக்க போறேன். இப்ப இது நம்ம ChatGPT என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்க, இப்போ வந்து எனக்கு அழகா வந்து ஒரு கதை சொல்லிடுச்சு. இதுல என்ன சொல்லுச்சுன்னா, கிருஷ்ணா இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அவரோட கார் கீஸ வந்து காருக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்துட்டு லேட்டா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. லேட்டா வந்தாருன்னு சொல்லல. ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் ஆர்கியூமென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது ஃபைட் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருக்கு. ஸோ இப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ராம்ப்ட்ட வந்து நம்ம ஒரு த்ரில்லர் ஸ்டோரியா மாத்தப் போறோம். ஸோ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா, மேக் திஸ் ஆஸ் அ த்ரில்லர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லப் போறேன். அது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கான்டெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்ப என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ மேக் திஸ் அஸ் அ த்ரில்லர் ஸ்டோரின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப நான் பார்க்க போறேன். ஸோ அடுத்தது நம்மளுக்கு இது வந்து த்ரில்லர் ஸ்டோரி வந்து டைப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரியில என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா வந்து குரூஷியல் மீட்டிங் இருந்தாரு. அவரோட கெரியரோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மீட்டிங் அது. அதுக்காக டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து திடீர்னு ஒரு வெஹிக்கிள் வந்து பிளாக் பண்ணியிருக்கு. அந்த பிளாக் பண்ண வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணல. ஸோ யாரு கார் இருக்கிற டிரைவர்னா எங்கேயுமே தெரியல அது. ஸோ கிட்ட பார்த்துருக்காரு அவரு. பார்த்தா இக்னிஷன்ல வந்து அந்த டிரைவர் சைடு டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அந்த இதுல வந்து இக்னிஷன் மட்டும் இருக்கு. திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து த்ரெட்டன் பண்ணி கிருஷ்ணாவ வந்து உள்ள வந்து உட்கார சொல்லி கம்ப்ளை பண்ண சொல்லி கன்ல வச்சு த்ரெட்டன் பண்றாரு. பண்ணதும் கிருஷ்ணா வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு அவரோட நெஞ்சு வந்து படபடன்னு அடிச்சுக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த கிருஷ்ணா வந்து இப்போ எப்படி நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான் கிருஷ்ணா. பண்ணதும் கிருஷ்ணா வந்து இப்போ வந்து திடீர்னு ஒரு பிளான் பண்றாரு கிருஷ்ணா. என்ன பண்றாருன்னா, அந்த பெர்சன் வந்து த்ரெட்டன் பண்ற பெர்சன் வந்து அந்த துப்பாக்கிய வந்து டேஷ்போர்ட்ல வச்சிருக்காரு. ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, அது டக்குன்னு கூப்பிட்டு ட 911 வந்து டயல் பண்ண பார்க்குறாரு. அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், அந்த கார வந்து அப்படியே திருப்பியிருக்கிறான். கிருஷ்ணா வந்து வெளியேந்து குதிச்சு அப்படியே வந்து இது பண்ணி ஓடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிரைவர் வந்து கால் 9 இந்த போலீஸ் வேர் அபௌட் டூ அதுக்கப்புறம் கிட்னாப்பர் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளிய போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு த்ரில்லர் ஸ்டோரி மாரி குடுத்துருக்கு. ஸோ நம்ம அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இத வந்து கொஞ்சம் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு லவ் ஸ்டோரியா மாத்தப் போறோம். ஸோ நான் என்ன சொல்லப் போறேன்னா, ஆட்
கேர்ள் நேம்ட் சிரிஷா, ஒரு பேரை வச்சுக்கலாம் சிரிஷான்னு. ஷிரிஷா who is Krishna's lover in this story. lover and write a story அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சரி, அடுத்த கதையும் டைப் பண்ணிச்சு நம்மளுக்கு இது. ஸோ இந்த 911னா என்னன்னு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க. 911ன்றது நம்ம ஊரில் இருக்கிற இந்த போலீஸ் 100 நம்பர் மாதிரி. ஸோ இப்போ அடுத்த ஸ்டோரி வந்து நான் வந்து சிரிஷா வந்து கிருஷ்ணாவோட லவர் வச்சு ஒரு கதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ என்ன மாற்றிருக்குன்னா, இது வந்து சிரிஷா வந்து அவன் வந்து கிருஷ்ணா வந்து சிரிஷாவோட கேர்ள் ஃப்ரெண்டு. அது ஸ்பெஷல் டேட்டுக்காக அவன் காரில் போகிறான். அப்போ வந்து அதை வந்து அவன் பிளாக் பண்ணி அதே மாதிரி வந்து அவனை த்ரெட்டன் பண்ணி உள்ளே ஏற வச்சு அவன் வந்து அதை உள்ளே போனதும் அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அவனோட ஃபோன் வந்து அந்த டேஷ்போர்டில் இருக்குது. அந்த டேஷ்போர்டில் இந்த ஃபோன் எடுத்து டயல் பண்ணி அவன் அதே மாதிரி காரை திருப்பினதும் வெளியே குச்சி வந்து காப்ஸ்க்கு வந்து அந்த 911 ஃபோன் இது பண்ணிவிட்டு அவன் வந்து ஃபைனலாக சிரிஷாவோட சேர்ந்துடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஒரு பிளாட், அதை வந்து அந்த ஒரு ட்விஸ்ட்டில் ஒரு பிளாட் வந்து இது பண்ணி ஸ்டோரி எழுத போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா, மேக் அ பிளாட் அண்ட் ட்விஸ்ட் இன் த ஸ்டோரி அண்ட் ரீரைட் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுக்கு அடுத்த கதையும் எழுதிடுச்சு. இதில் வந்து நான் வந்து முன்னாடி கதைக்கு நான் ஒரு ட்விஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ உங்களுக்கு அந்த கிருஷ்ணா வந்து அதே தான், அந்த முதல்ல இருக்கிறதெல்லாம் சேம் தான். அவன் வந்து பிளாக் பண்ணிடுது. அவன் வந்து உள்ளே போய் பார்க்குறான் யார் இருக்காங்கன்னு சொல்லி. அந்த அன்னோன் பர்சன் வந்து அவனை வந்து த்ரெட்டன் பண்ணி அவனை வந்து கார் ஓட்ட சொல்கிறான் கிருஷ்ணாவை. கிருஷ்ணா வந்து போயிட்டு வேறு வழி இல்லாமல் போயிட்டு இருக்கான். அப்போ வந்து அவனோட கிரிமினலோட ஃபோனை எடுத்து அவன் வந்து டயல் பண்ணுறான். டயல் பண்ணி சிஷாக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடுறான். சொல்லிட்டதும் இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து அந்த கிரிமினல் வந்து கொஞ்சம் ஏமாந்த டைம் பார்த்து கிருஷ்ணா வந்து தப்பிச்சு ஓடிடுறான். தப்பிச்சு ஓடிட்டு ஒரு பிஸி ஸ்ட்ரீட்டில், இதுதான் புதுசாக இருக்குது, இது பிஸி ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு காரில் ஏறி அந்த காருக்கு போயிட்டு அந்த காரில் டயல் பண்ணுறான். அது போலீஸ்க்கு டயல் பண்ணி அந்த போலீஸ் வந்து கிட்னாப்பரை காட்ச் பண்ணிடுறாங்க. பட் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. இந்த ஃபைனலாக ட்விஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, அதாவது வந்து அவன் வந்து டயல் பண்ணான் பாருங்க சிரிஷாவோட நம்பரை. அப்போ வந்து அந்த கிரிமினல் வந்து அதை பார்த்துட்டு அந்த சிரிஷாக்கும் அந்த கிரிமினலுக்கும் பழைய காலத்துல ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டான் இப்போ. அது தெரிஞ்சுட்டு கிருஷ்ணா நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதை வந்து இப்போ வந்து இவங்க 2 பேரும் சிரிஷாவும் கிருஷ்ணாவும் இன்னும் பெரிய ட்ரபிள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிரிமினலுக்கு சிரிஷாவும் கிருஷ்ணாவும் யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் வந்து அவங்கள வந்து ஒரு பர்சனல் வெண்டாட்டாக்க வந்து இப்போ பண்ண போறான்றதான் ஒரு ஃபைனலா ட்விஸ்ட். ஸோ இதுதான் கதை. நீங்க அது மாதிரி ஒரு கதை ஒரு கரு வச்சுட்டு நீங்க அதை வந்து நீங்க அது மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ChatGPT வந்து புது புது ஐடியாஸ் கொடுத்து புது புது கதை கொடுக்கும். அந்த மல்டிபிள் பீசஸ் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அதே கதையை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு சின்ன கரு மட்டும் வச்சுக்கணும். பிளாங்க் ஸ்லேட்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன கரு வச்சுட்டு அதில் வந்து நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்து அந்த ப்ராம்ப்ட்ஸ் ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், அந்த ஐடியாஸை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஸ்டோரியாக பண்ணலாம். இல்லை அதே கூட ஸ்டோரியாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபன்னாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்கள் கதை ஆசிரியராக இருந்தால் இன்னும் கூட உங்களோட கிரியேட்டிவிட்டி நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. இந்த சேனலில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.